அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் வெளியாகி ரசிகர்கள் செம்மையாக வந்து குஷிப்படுத்திட்டு இருக்கு. என்னடா போஸ்டரை பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னான ஒரு படமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்கே. ஸோ மீண்டும் வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு படம் வந்து வந்துருமோ, ஏன்னா வந்து அதே மாதிரி தான் காஸ்டிங் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிற அளவுக்கு வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட நடிகர்கள் லிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். நம்ம யாருமே எதிர்பார்க்காத நடிகர்கள் எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இணைந்திருக்காங்க. குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இயக்குறாங்க. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் இதுக்கு முன்பு வந்து பல திரைப்படங்கள் வந்து இயக்கியிருக்காங்க. முக்கியமாக இவர் கடைசியாக இயக்குன மார்க் ஆண்டனி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஒர்க் வந்து ரொம்ப பிஸியாக வந்து போய்கொண்டு இருக்குது. அதுக்கான லொக்கேஷன் அதுக்கான செட் ஒர்க் எல்லாமே போய்கொண்டு இருக்குது. ஷூட்டிங் வந்து அடுத்த வாரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் வந்து முக்கிய நடிகர்கள் 3 பேர் வந்து இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பிரசன்னா அவர்கள் வந்து இணைந்திருக்காங்க. ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் வந்து பிரசன்னா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து அஜித் சார் கூட நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், அது வந்து நிறைவேறி விரும்பும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பிரசன்னா அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து இணைந்திருக்காங்க. வில்லன் கதாபாத்திரத்தில் பிரசன்னா அவர்கள் நடிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் வந்து அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி இருக்கு. ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடிக்கிறாங்க சொன்ன உடனே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான குஷி வந்து ஏற்படுத்தி விட்டது. ஏன்னா வந்து பிரசன்னா அர்ஜுன் தாஸ் ஒரு பயங்கரமான காம்போவா இருக்கு, லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் மாதிரி லைட்டாக போகுதே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. இப்போ இன்னும் வந்து அந்த ஒரு விஷயத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி அடுத்த அப்டேட்டும் வெளியாகியிருக்கு. இந்த திரைப்படத்தோட கதாநாயகிக்கான அப்டேட்டும் வந்து வெளியாகியிருக்கு. ஏற்கனவே பிரசன்னா அர்ஜுன் தாஸ் மாதிரி 2 பயங்கரமான கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் இணைந்து விட்டாங்க. நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் வந்து இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. ஸோ கதாநாயகின்னு தெரியல, ஆனால் வந்து ஒரு கேரக்டராக நடிக்கிறாங்க. அதாவது யாருன்னா மால்விகா மோகன் அவர்கள் தான். ஸோ மாஸ்டர் திரைப்படத்தில் தளபதி விஜய்க்கு வந்து ஜோடியாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ மால்விகா மோகன், பிரசன்னா, அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ், இந்த 3 பேரும் காம்போல வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து உருவாக போகிறது. கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்போவாக இருக்க போகிறது. இந்த காம்போவை பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் ஃபாலோ பண்ண அதே ஸ்டைலில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னும் சூப்பரான ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து அஜித் அவர்கள் இதுக்கு முன்பு வந்து எத்தனையோ கமர்ஷியல் திரைப்படம் நடித்திருந்தாலும் அதில் வந்து பெரிய காஸ்டிங் வந்து இருக்காது. ஆனால் இந்த திரைப்படத்தில் ரொம்ப 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 பெரிய காஸ்டிங், விசுவாசம் திரைப்படத்தை விட ஒரு பெரிய காஸ்டிங் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கும். ஆனால் வந்து இதில் காமெடி அப்படிலாம் விஷயத்தை தாண்டி வில்லத்தனமான காமெடிஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் இப்போ எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. அடுத்த வாரம் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமா குட் பேட் அக்லி திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு பயங்கரமான விருந்தா வரப்போகிறது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம